ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் செட்டிநாடு ஸ்டைலில் மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மீன் குழம்பு வந்து சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கும் சரி, அதே மாதிரி இட்லி தோசை கூட தொட்டுக்கிறதுக்கும் டேஸ்ட்டும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ஸோ நீங்கள் எந்த மீன் வாங்கினாலும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். வீட்டில் எல்லோரும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சரி வாங்க, இப்போ இந்த மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ முதல்ல இந்த மீன் குழம்பு பண்ணுறதுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா பொருளை எல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் சீரகம், அப்புறம் 1 டீஸ்பூன் மிளகு, 4 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். இப்போ இதில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இந்த மசாலா பொருளையெல்லாம் நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. ஸ்டவ் மீடியம் ஹீட்லேயே வச்சு வருங்க. அப்போ தான் மசாலா கருகிடாமல் ஒரே மாதிரி நல்லா வறுபட்டு வரும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா மசாலா பொருளெல்லாம் நல்லா பொன்னிறமாக வறுபட்டு நல்லா வாசம் வருது. இப்போ இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 7-8 பல் பூண்டு சேர்த்துட்டு இப்போ இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு வதக்கிடலாம். ஸோ எப்பயுமே மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா பெரிய சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் கூட கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் பெரிய சைஸில் நல்லா பழமாக 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 3லேருந்து 4 அளவுக்கு கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு இப்போ இந்த தக்காளி நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா வெங்காயம் தக்காளி நல்லா குழைவாக வதங்கிடுச்சு. இப்போ இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. ஸோ மீன் குழம்புக்கு தேங்காய் அதிகமாக சேர்க்க வேண்டாம், 1/4 கப் அளவுக்கு சேர்த்திங்க அப்படின்னாலே போதும். கூடவே பெரிய எலுமிச்சம்பழம் சைஸில் புளியும் சேர்த்துடலாம். பாருங்கள், புளியை இது மாதிரி கையில் நல்லா அழுத்தி பெரிய எலுமிச்சம்பழம் சைஸில் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் 1 கிலோ மீனுக்கு அந்த புளிப்பு உரப்பு இது எல்லாமே சரியாக இருக்கும். புளியில் அந்த ஓடு நார் இது எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை திரும்பவும் நல்லா வதக்கிடலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேர்த்த மசாலா பொருள் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுடுங்க. ஆறுனதுக்கப்புறமா இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. அப்போ தான் மீன் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ குழம்புக்கு மசாலா விழுது தயாராகிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது நம்ம குழம்பை தாளிச்சிடலாம். இப்போ இதுக்கு ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சதும் இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சதும் 1/4 டீஸ்பூன் வெந்தயம், கூடவே 1/4 டீஸ்பூன் சீரகமும் சேர்த்துக்கோங்க. இது லைட்டாக கலர் மாறினதும் இதில் ஒரு 10 சின்ன வெங்காயம் பொடியை கட் பண்ணி சேர்த்துடலாம். கூடவே 7-8 பல் பூண்டு இது மாதிரி 1-2 தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா வெங்காயமும் பூண்டும் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே காரத்துக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு இப்போ இதை லைட்டாக கலந்து விடுங்க. ஆல்ரெடி நம்ம மசாலா அரைக்கிற போதே அதில் ஒரு 4-5 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கோம். இப்போ வந்து மிளகாத்தூள் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்கிற மசாலா விழுதை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சு இதை ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அந்த மசாலா எண்ணெயிலேயே நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரும், அது வரைக்குமே இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா மசாலா நல்லா வதங்கி எண்ணெயுமே பிரிஞ்சு வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியை மிக்ஸி ஜார்லேயே விட்டு நல்லா கலந்துட்டு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்துட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது பத்தலை அப்படின்னாலும் இதில் நீங்கள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு குறைவாக இருக்குது, நான் கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். அதே மாதிரி புளிப்பு கம்மியாக இருந்துச்சுனாலும் நீங்கள் கொஞ்சமாக புளி கரைசல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை லைட்டாக கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு இப்போ கடாயோடையும் மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. இது மீடியம் ஹீட்டில் 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதி வந்து அந்த மசாலாவுடைய பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்டவ் வந்து மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. குழம்புமே நல்லா கொதி வந்து மசாலாவுடைய பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மீனை சேர்த்துடலாம்.
இங்கே நான் 1 கிலோ அளவுக்கு பாறை மீனை கொஞ்சமாக உப்பு மஞ்சள் தூளும் போட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை உள்ள சேர்த்துடலாம். ஸோ நான் சேர்க்குற இந்த மீன் தான் சேர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது. உங்களுக்கு எந்த மீன் விருப்பமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மீனை கழுவி எடுக்கிற போதே கொஞ்சமாக கல்லுப்பும் மஞ்சள் தூளும் சேர்த்து கழுவிக்கோங்க. அப்போ அதில் கொஞ்சம் கூட கவிச்சி வாசம் எதுவும் இல்லாமல் நல்லா சுத்தமாக க்ளீன் ஆகும். இப்போ மீனை உள்ளே சேர்த்துட்டு இது ஒரு டைம் லைட்டாக கலந்து விடுங்க. அதிக நேரம் கலந்துகிட்டே இருக்கக்கூடாது, அது உடஞ்சி போயிடும். ஜஸ்ட் இந்த மாதிரி லைட்டாக கலந்து விட்டீங்க அப்படின்னாலே போதும். அவ்வளோதான். இப்போ கடாயோடைய மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது மீடியம் ஹீட்டில் ஒரு 7லேருந்து 8 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். அதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு 8 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ குழம்புமே நல்லா திக்காகி மீன் பீசஸ் எல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. ஸோ மீன் சேர்த்ததுக்கப்புறம் இதை அதிக நேரம் கொதிக்க விடக்கூடாது, அது உடஞ்சி போயிடும். கரெக்டாக ஒரு 8 நிமிஷம் போல் இருந்துச்சுனாலே போதும். இந்த அளவுக்கு நல்லா வெந்துடும். இப்போ இந்த குழம்புடைய திக்னஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே கெட்டியாக இல்லாமல் பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாகவே வச்சுக்கோங்க. இது ஆறுனதுக்கு அப்புறமா பார்த்திங்க அப்படின்னா இன்னுமே நல்லா திக்காகும். அவ்வளோதான். இப்போ மீன் குழம்பு தயாராகிடுச்சு. கடைசியாக வாசனைக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை தூவி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச மீன் குழம்பு ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. இதில் நம்ம மசாலா எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சி செஞ்சுருக்கிறதுனால டேஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.